வணக்கம் நண்பர்களே, நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜோப்தார், ரூம் பாய், வார்டனர் போன்ற பணிக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்காக தாங்க இந்த காணொலி. நம்ம வந்து 3ஆம் வகுப்புலேருந்தே நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க வாங்கி பயனடையலாம். இப்போ 3ஆம் வகுப்புலேருந்து முக்கியமான ஒரு வினாவிடையை தான் பார்க்க போகிறோம். அதுவும் சயின்ஸ் பகுதியிலேருந்து. நான் கடந்த முறை பார்த்திங்கன்னா மாவட்ட நீதிமன்ற வேலைவாய்ப்பில் 3, 4, 5ஆம் வகுப்புலேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்னிலேருந்து நம்ம ரெகுலர் கிளாஸஸ்ஸு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் சென்னை, மதுரை, கோவை விண்ணப்பிச்சிருக்கவங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும். அது குடற்புழுக்கள் டேஸை உண்டாக்கும். ஸோ ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. குடற்புழுக்கள் என்ன உண்டாக்கும்னா இரத்த சோகையை உண்டாக்கும். ஸோ ஆப்ஷன் ஆனால் டேஸ் உண்பது உடலுக்கு நல்லது. ஸோ அடைக்கப்பட்ட உணவு, பதப்படுத்தப்பட்ட உணவு, பழங்கள், அசைவ உணவுகள். ஸோ பழங்கள் உண்பது தான் மேக்சிமம் உடம்புக்கு நல்லது. டேஸ் மூளையின் செயலாற்றலை அதிகரிக்கும். நொறுக்கு தீனி உண்ணுதல், சாப்பாடு உண்ணுதல், உடற்பயிற்சி செய்தல், வேலை செய்தல். இப்போ உடற்பயிற்சி செய்தல் தான் மூளையின் செயலாற்றலை அதிகரிக்கும். ஒரு பொருளில் காணப்படும் துகள்கள் அளவே அதன் டேஸ் எனப்படும், நிறை எனப்படும். ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் நிறை எனப்படும். திரவங்களை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிலவிற்கு பார்த்திங்கன்னா ஆவியாதல். திரவங்களை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிலவிற்கு என்ன பேர்னா ஆவியாதல். திரவத்தினை குளிர்வித்து திண்மப்பொருளாக மாற்றும் செயல்படு பார்த்திங்கன்னா உறைதல். நம்ம ஒரு தண்ணி இருக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா என்ன ஆகுது, உறைஞ்சிது. அதுக்கு பேர் உறைதல். பருப்பொருளில் எந்த நிலையில் துகள்கள் நெருக்கமாக இருக்கும்? திண்ம நிலை. பருப்பொருளில் எந்த நிலையில் துகள்கள் நெருக்கமாக இருக்கும்? திண்ம நிலை. ஸோ மழை பருப்பொருளில் எந்த நிலை? ஸோ மழை பார்த்திங்கன்னா பருப்பொருளின் திரவ நிலை. பருப்பொருளில் எந்த நிலைக்கு குறிப்பிட்ட கனவளவு இருக்கும், ஆனால் குறிப்பிட்ட வடிவம் இருக்காது. பருப்பொருளின் நிலை எந்த நிலைக்கு குறிப்பிட்ட கனவளவு இருக்கும், ஆனால் குறிப்பிட்ட வடிவம் இருக்காதுன்னா திரவ நிலை. ஆனால் அது குறிப்பிட்ட கனவளவு இருக்கும், ஆனால் அதுக்கு வடிவம் கிடையாது. இதுனா திரவ நிலை தான். பின் வருவனவற்றில் எதில் திரவம் திண்ம பொருளாக மாறும்? கலனில் ஊற்றுதல், கொதிக்கும் வரை சூடுபடுத்துதல், உறையும் வரை குளிர்வித்தல், ஒரே வெப்பநிலை வைத்தல். ஸோ நம்ம உறையும் வரை குளிர்வித்தல் சரியான பதில். குறிப்பிட்ட வடிவமும் கன அளவு கொண்ட பொருள் திண்மம். குறிப்பிட்ட வடிவமும் கன அளவு கொண்ட பொருள் திண்மம். தளர்வான துகளும் பாயும் தன்மை குறிப்பிட்ட கன அளவு கொண்டது திரவ நிலை. திண்ம பொருட்களை வெப்பப்படுத்தும் போது திரவகமாக மாறுதல் உருகுதல். ஸோ திண்ம பொருட்களை வெப்பப்படுத்தும் போது ஐஸ் கட்டியை மெல்ட் பண்ண என்ன ஆகுது, உருகுதல். திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது ஆவியாக மாறுதல் ஆவியாதல். திரவ பொருளை குளிர்விக்கும் போது திண்மமாக மாறுதல் உறைதல். பனிக்கட்டி நீராக மாறுதல் உருகுதல். ஸோ இது ரிப்பீட்டடாக நம்ம உங்களுக்கு மனப்பாட அளவுக்கு கொடுத்துருக்கோம். இது ஏன்னா நமக்கு 8ஆம் வகுப்பு தரம் தான், ஆனால் நம்ம 12 வரைக்கும் தான் அப்ளை பண்ணி வச்சுருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், படிச்சுக்கோங்க. குளிர்விக்கும் போது நீர் பனிக்கட்டியாக மாறுதல் உறைதல். வெப்பப்படுத்தும் போது திரவ வாயுவாக மாறுவது ஆவியாதல். குளியலறை கண்ணாடியில் நீர் திவலைகள் தெரிவது சுருங்குதல். குளியலறை கண்ணாடியில் நீர் திவலைகள் தெரிவது சுருங்குதல். ஓய்வு நிலையில் ஒரு பொருளை நகர்த்த உதவுவது விசை. ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை நகர்த்த உதவுவது விசை. உடல் உறுப்புகளின் இயக்கத்தால் நடைபெறும் விசை தசைநார் விசை. உடல் உறுப்புகளின் இயக்கத்தால் நடைபெறும் விசை தசைநார் விசை. மரத்திலிருந்து பழம் கீழே விழ காரணம் பார்த்திங்கன்னா புவி ஈர்ப்பு விசை ஈ. சளி மற்றும் இருமலுக்கு இது மிகச்சிறந்த நிவாரணி கருப்பு மிளகு. சளி மற்றும் இருமலுக்கு இது மிகச்சிறந்த நிவாரணி கருப்பு மிளகு. சமையலறையில் உள்ள எந்த பொருள் ஏழையில் நோய் எதிர்ப்பு பொருள் என அழைக்கப்படுகிறது? சமையலறையில் எந்த பொருள் ஏழையில் நோய் எதிர்ப்பு பொருள் என அழைக்கப்படுகிற பூண்டு. சாதத்தில் கார்போஹைட்ரேட் ஊட்டச்சத்து காணப்படுகிறது. சாதத்தில் கார்போஹைட்ரேட் ஊட்டச்சத்து காணப்படுகிறது. தேங்காய் எண்ணெயில் கொழுப்பு ஊட்டச்சத்து காணப்படுகிறது. தேங்காய் எண்ணெயில் கொழுப்பு. முட்டையில் புரதம் ஊட்டச்சத்து காணப்படுகிறது. அத்திப்பழத்தில் தாது உப்புகள் ஊட்டச்சத்து காணப்படுகிறது. அத்திப்பழத்தில் தாது உப்பு ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகிறது. கேரட்டில் வைட்டமின் சத்து காணப்படுகிறது. கேரட்டில் ரொட்டி, கோதுமை மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவை கார்போஹைட்ரேட் நிறைந்தவை. சரிங்களா? கார்போஹைட்ரேட் நிறைந்தவை. சரிவிகித உணவில் டேஸ் அடங்கியுள்ளன? கார்போஹைட்ரேட் மற்றும் வைட்டமின், புரதம், கொழுப்பு மற்றும் தாது உப்புக்கள், நார்ச்சத்து மற்றும் நீர். ஆப்ஷன் இவை அனைத்தும். கேரட்டில் டேஸ் வைட்டமின் உள்ளது. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், கேரட் வைட்டமின் ஏ. உங்களுடைய உடலுக்கு கெடுதல் தரக்கூடிய எது? கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் உண்பது.
உடல் கட்டுமானத்துக்கு உதவும் உணவுப் பொருட்களுக்கு அதிகமாக காணப்படுவது வந்து புரதம். ஸோ புரோட்டீன் தான் வந்து உடல் கட்டுமானத்துக்கு உதவுறது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உடல் சீராக இயங்கிறதுக்கு உதவுவது வந்து பார்த்திங்கன்னா தாது உப்புக்கள். உடல் சீராக இயங்கிறதுக்கு உதவுவது தாது உப்புக்கள். உடல் வளர்ச்சிக்கும் கட்டுமானத்துக்கும் பயன்படுவது புரதம். முளைகட்டிய தானியங்களில் வந்து என்ன இருக்குது? புரதம் இருக்குது. ஒரு நாளில் 2வது உணவிலேயே டேஸ் என அழைக்கிறோம். மதிய உணவு. நீரின் முதன்மை ஆதாரம் எது? மழை. நீரின் முதன்மை ஆதாரம் எது? மழை. பூமியில் உள்ள நீரின் அளவில் டேஸ் அளவு நீரை பயன்படுத்தும் வகையில் உள்ளது. 3% அளவு தான் நம்ம நீரை வந்து பயன்படுத்தும் அளவில் உள்ளது. நீரை டேஸ் வைப்பதன் மூலம் அதில் உள்ள கிருமிகளை அழிக்கலாம். கொதிக்க வைப்பதன் மூலம். கொடுக்கப்பட்டுள்ள தவறானது எது? தவறானது வந்து பார்த்திங்கன்னா நீரை எப்போதும் வீணாக்க வேண்டாம். மழை நீண்ட பின் மழை நீர் எங்கே செல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தான். நிலத்தினில் ஊடுருவி செல்லும், தாவரங்கள் நீரை உறிஞ்சிக்கொள்ளும், கடல் மட்டும் பெருங்கடலோடு கலக்கும், ஏரி மட்டும் குளத்துடன் கலந்துவிடும், எல்லாமே தான். இலையின் பணி என்னென்னா உணவு உற்பத்தி செய்வது. இலையின் பணி வந்து உணவு உற்பத்தி செய்வது. டேஸ் ஆணிவேருக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். ஆணிவேர் வந்து மா. முழு தாவரத்தையும் தாங்கி நிற்கும் ஆதாரமாக வேர் உள்ளது. பெரும்பாலான தாவரங்கள் விதையிலிருந்து உருவாகின்றன. குறைவான வளர்ச்சி கொண்ட வேர்கள் ஆகாய தாமரை தாவரத்தில் காணப்படுகிறது. குறைவான வளர்ச்சி கொண்ட வேர்கள் ஆகாய தாமரை. ஒரு தாவரத்தில் எக்ஸ் என்ற பகுதி இல்லையெனில் புதிய தாவரை உருவாக்க இல்லாத அந்த எக்ஸ் என்ற பாகம் எதுனா மலர். பின்வரும் எந்த தகவமைப்பை கொண்ட வறண்ட நிற தாவரங்கள் கொண்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இது மட்டும் ஆ மற்றும் ஏ சதைப்பற்றுன்னு கூடிய தண்டு இலைகள் முட்களாக மாறுதல். இதுதான் வந்து வறண்ட நில தாவரங்கள் கொண்டுள்ளன. ஸோ இன்றைக்கி வந்து 50 கொஸ்டின் பார்த்துருக்கோங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ரெகுலர் பேஸு தான் வந்து ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஜோப்தார், வாட்ச்மேன் அது போன்ற பணிகளுக்கு இந்த மாதிரி அடிப்படையில் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி டெய்லி கிளாஸஸ் வரப்போகுது. அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதே போல் ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் தமிழ், சயின்ஸு, சோசியல், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேஜ், ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு சிறிதளவேன்னு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.